நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் 2 ஆண்டுகள் ஆகிறது. அவருடைய திரை பயணத்தை திரும்பி பார்க்கிறது இந்த தொகுப்பு. 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒருவர் மக்களால் அன்பொழுக கேப்டன் என அழைக்கப்படுகிறார் என்றால் அது விஜயகாந்த் தான். விருதுநகர் மாவட்டம் ராமானுசபுரத்தில் ஆண்டாள் அழகர்சாமி தம்பதிக்கு மகனாக பிறந்த விஜயகாந்திற்கு பெற்றோர் வைத்த பெயர் விஜயராஜ். சினிமா மீது தீராத ஆர்வம் கொண்ட விஜயராஜ் 1978ஆம் ஆண்டில் சென்னை வந்து சினிமா வாய்ப்பு தேடாத நிறுவனமில்லை. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு எம்.ஏ. காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்ற படத்தில் நாயகனாக நடித்தார். அந்த படத்தில்தான் விஜயராஜ் எனும் பெயர் விஜயகாந்த் என மாற்றப்பட்டது. எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் சட்டம் ஒரு இருட்டறை, சாட்சி, நீதி பிழைத்தது போன்ற புரட்சி கருத்துக்களை பேசும் படங்களில் நடித்ததால் புரட்சி கலைஞர் எனும் அடைமொழியோடு பெயர்கள் படங்களில் இடம்பெற்றன. வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோவில் கிழக்காலே, வானத்தை போல, தவசி என கிராமத்து சாயல் ஒரு பக்கம் என்றால், சத்திரியன், புலன் விசாரணை, மாநகர காவல், சேதுபதி IPS போன்ற படங்களில் காவல் அதிகாரி வேடத்தில் கலக்கினார். 1984ஆம் ஆண்டு மட்டும் இவர் நடிப்பில் 18 படங்கள் வெளியாகின. செல்வமணி இயக்கத்தில் தனது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பிறகு ரசிகர்கள் அவரை கேப்டன் என்றே அழைத்தனர். ஊழலை ஒழிப்பது, நேர்மை, கொடுத்த வாக்குறுதியை காப்பது, தேசப்பற்று ஆகியவையே விஜயகாந்தின் கதை களமாக இருந்தன. 1986ஆம் ஆண்டு வெளியான ஊமை விழிகள் திரைப்படத்தில் நடிக்க பலரும் தயங்கிய நிலையில் DSP தீனதயாளன் வேடத்தில் நடித்து உதவினார். தனது திரை வாழ்க்கையில் 54 புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தார். படப்பிடிப்பு தளத்தில் முதலில் நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் ஒரே உணவு முறையை கொண்டு வந்தவர் விஜயகாந்த் தான். 1999ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை நடிகர் சங்க தலைவராக செயல்பட்டு மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் கலை நிகழ்ச்சி நடத்தி நடிகர் சங்க கடனை அடைத்தார் விஜயகாந்த். நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவிகள், ஓய்வூதிய திட்டத்தையும் அறிமுகம் செய்தார். கமல், ரஜினி என இருவரும் நட்சத்திரங்கள் உள்ளபோதே தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் விஜயகாந்த். 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள விஜயகாந்தின் திரை வாழ்க்கையை பாராட்டி பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் அவரது மறைவிற்கு பின் பத்மபூஷன் வழங்கி இந்திய அரசு புகழாரம் சூட்டியது.